வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பர்களே, இறை ஆசிரியர் பயிற்சி என்ற ஒரு தொடர் பயிற்சியிலே நாம் சிறப்பாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே மாதம் ஒரு குணத்தை நாம் எடுத்து பயிற்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நாம திட்டமிட்டிருக்கிறோம். அதுல இந்த மாதத்திற்கான நம்முடைய குணமாக நாம் சிந்திக்கக்கூடியது ஆக்சுவலா உங்களுக்கு 3 குணங்கள் பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன் நான். இது 4வது குணமாக நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம். அதாவது பொறுமை என்ற குணத்தை நாம் இந்த மாதத்திற்கான குணமாக எடுத்துக்கொள்ளலாம். பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கிறோம். பொறுமைங்கிற குணம் நாம ஆல்ரெடி பேசினது போல எனக்கு இருக்கு. உள்ள இருக்கிற அன்பர்கள் சொல்லுங்க, நம்ம என்னென்ன குணம் இது வரைக்கும் பேசியிருக்கோம்னு யாருக்காவது தெரியுமா? உள்ள இருக்கிறவங்களுக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணி நீங்க சொல்லலாம். என்னென்ன குணம் பேசியிருக்கோன்னே தெரியலையா மக்களுக்கு? ஜெயந்தி அம்மா சொல்லுங்கம்மா. உஷாமா நீங்களும் சொல்லலாம். முன்னாடி ஜெயந்தி அம்மா. வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா. வணக்கங்கம்மா. 6 தீய குணங்களை விடணும் ஐயா. இல்லம்மா, நீங்க இப்ப ஆசிரியர் பயிற்சியில் இருக்கீங்க இல்லையா? ஆமாங்க ஐயா. உங்களுக்கு மாதம் ஒரு குணத்தை பயிற்சி பண்ணணும்னு சொல்லி இருக்கிறோமா? அப்படி இருக்கிறது தெரியுமா? ஆமாங்க ஐயா. அதுல இப்ப எத்தனை மாதம் நம்ம பயிற்சி பண்ணிருக்கோன்னு ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? தினமும் தான் அட்டன் பண்ணிக்கிட்டே தான் ஐயா இருக்கேன். அதுதான்மா, அதுல என்னென்ன கேரக்டர் கொடுத்து மாசத்துக்கு ஒரு கேரக்டர் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கேன்னு தெரியுமான்னு கேக்குறேன். ஆமா ஐயா, பண்ணிக்கிட்டே தான் ஐயா இருக்கேன். எழுதிக்கிட்டே வர்றேன் ஐயா. எல்லாமே நோட்ஸ்ல எடுத்துக்கிட்டு எழுதிக்கிட்டே வர்றேன் ஐயா. அம்மா, நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுட்டு பதில் சொல்லுங்க. சொல்லுங்க ஐயா. நமக்கு கொடுத்திருக்கிற குணங்கள், இப்ப முதல் மாதம் என்ன குணத்தை ஃபாலோ பண்ண சொன்னோம் தெரியுமா உங்களுக்கு? மறந்து போச்சே. மறந்துடுச்சு. சரி, பரவாயில்லம்மா, ஒண்ணும் தப்பு இல்ல. வேற யாராச்சும் தெரியுதான்னு பாக்கலாம். யாராவது அன்பர்கள் நோட்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். என்ன இந்த லெவல் இருக்குதே, கேரக்டரே ஃபாலோ பண்றது இல்லையா? இப்ப நன்றி உணர்வு கண்டிப்பா சொல்லியிருப்பேன் நானு. நல்லதையே காணுதல் நிச்சயமா சொல்லியிருப்பேன். ஓகே, புவனேஸ்வரி அம்மா. புவனேஸ்வரி அம்மா, ஒரு தடவை மைக்கை டெஸ்ட் பண்ணி சொல்லலாங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ஐயா, நன்றி உணர்வும் பொறுமை அது சொன்னீங்க ஐயா. அந்த நல்லது 2 சொல்லிட்டேன். அதுவும் சொல்லியிருக்கீங்க ஐயா. 3 சொல்லியிருக்கேனா? உங்களுக்கு இந்த பேட்ச் எப்ப ஸ்டார்ட் ஆச்சு கிளாஸ்? அதெல்லாம் தெரியாதுங்க ஐயா எனக்கு.
இறையாசிரியர் பயிற்சி எப்ப தொடங்குச்சுன்னு தெரியாதா? ஐயா நான் நீங்க நான் முதல் வந்து ஐயா பேட்ச்லயே இருக்கீங்களா? நான் ஃபர்ஸ்ட் பேட்ச்லங்கய்யா. ஓ, நீங்க ஃபர்ஸ்ட் பேட்ச். ஆமா. ஓகே, இப்ப ஐயா வாழ்க செகண்ட் வளமுடன். பேட்ச் மார்ச்ல சொல்லுங்க. தொடங்குச்சுன்னு நினைக்கிறேங்க ஐயா, எக்ஸாக்டா தெரியலைங்க ஐயா. ஓகே ஓகே, வேற யாருக்குமே எக்ஸாக்டா தெரியலையா? ஒரே நிமிஷம். வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா சொல்லுங்கம்மா. ஐயா 3ஆம் மாதம் 5ஆம் தேதி தொடங்கணும் ஐயா. வெரி குட். 3வது மாதம் 5ஆம் தேதி தொடங்கி இருக்கிறோம். ம். ஓகே, அப்போ 3வது மாதத்துக்கு ஒரு குணம், 4க்கு 1, 5க்கு 1, 6க்கு 1, இப்போ 7, 5 குணங்களை நம்ம சொல்லியிருக்கணும். நம்ம இது வரைக்கும் அப்போ 3 குணங்கள் தான் சொல்லியிருக்கேன். அப்படின்னா அப்போ நான் வந்து ப்ராப்பரா அதை மந்த்லி கொண்டு வந்து சொல்லல. சரி, ஓகே. சரி, அப்போ இந்த மாதத்திற்கான நம்ம குணமாக இப்ப 5வது குணம் நம்ம பேசணும். ஆனா இப்ப நம்ம 4வது குணம் பேசுறோம். நன்றியுணர்வு சொல்லியிருக்கிறோம், பொறுமை சொல்லியிருக்கிறோம், நல்லதையே காணுதல் சொல்லியிருக்கிறோம். சரிங்களா? சரி, இந்த 3ம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க, மகிழ்ச்சி. ஆமா, இது நம்ம கொஞ்சம் கொஞ்சம் திட்டமிடணும். நம்ம கோஆர்டினேட்டரா இருக்கிறவங்க நம்ம ஒரு டைம் இதை பத்தி பேசுவோமா? ஏன்னா இந்த மந்த்லி ஒரு ஒரு குணம்ங்கிறது நம்ம கம்பல்சரி அந்த மாதத்தினுடைய துவக்கத்துல நாம் ஒரு வகுப்பாக கொடுக்கிற மாதிரி நம்ம திட்டமிட்டுக்கலாம். சரி, இப்போ சரிங்கம்மா, நன்றி நன்றி, அனைவருக்கும் நன்றி. ஓகே, இந்த மாதம் அப்ப நம்ம பொறுமை நம்ம ஆல்ரெடி சொல்லி இருக்கிறோம். இந்த மாதம் நம்ம பாராட்டு அப்படிங்கிற ஒரு குணத்தை நாம வந்து ஆஹ், இந்த மாதத்திற்கான குணமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சரிங்களா? அது இன்னும் நம்ம பேசியிருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். சரி, அம்மா, பாராட்டுதல் அப்படிங்கிற குணம் நம்ம பேசியிருக்கிறோமா? இல்லைங்க ஐயா. இல்ல, பேசல. ஐயா ஓகே ஓகே. பேசிட்டீங்க ஐயா. ஐயா எதையுமே எல்லாத்தையும் பாராட்டணும் அந்த சொல்லியிருக்கீங்க ஐயா, பேசிட்டீங்க. அம்மா, உங்க பேட்ச் நீங்க ஃபர்ஸ்ட் பேட்ச்ல இருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். உங்களுக்கு நிறைய சொல்லியிருப்போம். செகண்ட் இல்ல பேட்ச்ல இல்ல சொல்லியிருக்கிறோமா? சமீபத்துல தாங்கய்யா நான் கேட்டேன். இந்த பேட்ச்க்குள்ளயா? ஆமாங்க ஐயா, நீங்க எல்லார்ட்டையும் கூட கேட்டு பாருங்க ஐயா. ஓகே, இருக்கலாம் இருக்கலாம். நான் மாசம் மாசம் ஒவ்வொன்னு பார்த்துட்டு நீங்க பேசுறேன். பேசுனதை நான் கேட்டேங்க ஐயா இப்ப அதாம்மா, சமீபத்துல. அதே இதுக்குள்ளதான் பேசியிருப்பேனான்னு தெரியாதுமா. நான் பொதுவா பேசியிருப்பேன். நான் பேசுனதுன்னு சொன்னீங்கன்னா பொதுவா என்னிடமோ பேசுறேன் இல்லையா? சரி சரிங்க ஐயா. உங்களுக்கு உள்ள இருக்கிறவங்கள இந்த குணம் பேசியிருப்பேனான்னு எனக்கு தெரியணும். சாம்சங்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறவங்க சொல்லுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ஐயா நீங்க பேசிருக்கீங்க ஐயா, நானும் கேட்டிருக்கேங்க. எல்லா நீங்க பேச்சுலயுமே இதை பேசிருக்கீங்க. இல்ல, நீங்க இறையாசிரியர் பயிற்சி 2வது பேட்ச்ல இருக்கீங்களா? ஆமாங்கய்யா. ஓகே, உங்களுக்கு நான் இந்த மாதிரி பாராட்டுங்கிற குணத்தை பத்தி பேசியிருக்கிறேனா? பேசிருக்கீங்க பேசிருக்கீங்க, சமீபத்துலதான் பேசிருக்கீங்க ஐயா. நீங்க நீங்க பாராட்டுனீங்கன்னா உங்களை எல்லாரும் வந்து பாராட்டுவாங்க அப்படின்னு நீங்க இதை பத்தி பேசிருக்கீங்க ஐயா. அந்த குணத்தை எடுத்து ஒரு மாசம் நீங்க ஃபாலோ யாரை பண்ணால சொல்லியிருக்கிறோமா? பாராட்டுனீங்களோ அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஐயா. ஆனா நீங்க சமீபத்துலதாங்க அதை பேசுனீங்க, கேட்டிருக்கோம் ஓகே, நாங்க. சரிங்கம்மா. சரி, ஓகே ஓகே. சரி, அப்ப 4 குணம் நம்ம வாழ்க பேசிட்டோம்னு வளமுடன். எடுத்துக்கலாம். வாழ்க வளமுடன். சரிங்கம்மா, நன்றி நன்றி. ஆமாங்க. வாழ்க ஓகே, வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. பட் என்னோட ஃபாலோ அப் கொஞ்சம் குறைவா இருக்கு, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. நம்ம கொஞ்சம் அதை மேம்படுத்திக்குவோம். ரெகுலரா நம்ம அந்த குணத்தை பிராக்டிஸ் பண்றவங்களா இருந்தோம்னா நமக்கு டவுட்டே இருக்காது. ஒரு மாசத்துக்கு ஒரு குணம் எடுத்து நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கணும். சரி, அப்ப 4 குணம் வந்திருக்கு. இப்ப 5வது மாதம் ஒரு 5வது குணமாக நம்ம ஒரு குணத்தை சிந்திப்போம். ஏற்புத்தன்மை அப்படிங்கிற ஒரு குணத்தை நாம் இந்த மாதத்திற்கான குணமாக எடுத்துக்கொள்வோம். சரிங்களா? நம்ம பட்டியல் படியும் அந்த மாதிரி தான் உங்களுக்கு அனுப்பிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். சரி, ஏற்புத்தன்மை அப்படிங்கிறது அக்செப்டன்ஸ்
இது ஞானத்திற்கான அடிப்படை குணம் என்று சொல்லலாம். இந்த ஏற்புத்தன்மை அப்படிங்கிற குணத்தை இந்த ஆகஸ்ட் மாதம் முழுக்க நம்முடைய குணமாக நாம செயல்படுத்துறதுக்கு ஒரு முயற்சி செய்வோம். இதுக்கு பேர் பண்பு பயிற்சி என்று சொல்றோம். நற்பண்புகளை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி. பலமுறை சொல்லியிருக்கிறோம், ஒரு மனிதன் இறைத்தன்மை உணர்றதுக்கான அல்டிமேட் சேஞ்ச் எங்க நடக்கணும் அப்படின்னா குணத்துல தான் நடக்கணும். அப்ப தீய குணங்களை விடுவதற்கு மகரிஷி அவங்க நமக்கு தற்சோதனை போன்ற பயிற்சிகள் நிறைய கொடுத்துருக்காங்க. அதே சமயம் நற்பண்புகளையும் வளர்த்திக்கணுங்கிறதுலையும் மகரிஷி நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க, வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க. அதுல இந்த ஞானத்தை அடைவதற்கு, நாம மகிழ்ச்சியா இருப்பதற்கு, இன்னைக்கு கூட நான் ஒரு ரிவைஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அதுல அந்த உரையினுடைய ஆசிரியர் ஒரு மருத்துவர், அவர் எழுதியிருக்கார், நம்ம உடல்ல ஏன் நோய்கள் வருது அப்படின்னா அதற்கு நம்ம மனம் சார்ந்த உணர்ச்சிகள், கவலைகள், கோபம் இவைகள் தான் அதிகப்படியான காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அதையே எழுதியிருக்கிறாங்க. அப்ப இந்த மன உணர்ச்சிகள் தான் நம்ம லைஃப்ல எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படை காரணமா இருக்குது. அப்ப அதிகப்படியான கவலைகள், அதிகப்படியான ஆசைகள், அதிகப்படியான வெறுப்புகள், ஏக்கங்கள், இதெல்லாமே நம்ம உடலையும் மனதையும் பாதிக்கும், இன்னும் மற்ற உறவுகளையும் பாதிக்கும். அப்ப இந்த பாதிப்பிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ளணும்னா நம்ம குணத்தை நற்குணங்களாக மாற்றிக்கொள்ளணும். அதுல மிக ஒரு உயர்ந்த தன்மை என்னன்னா ஏற்புத்தன்மை என்று சொல்லுவாங்க. ஏற்புத்தன்மைனா என்ன? அதாவது உள்ளதை உள்ளவாறு அப்படியே ஏற்றுக்கொள்வதுதான் ஏற்புத்தன்மை. மகரிஷி அவங்க தவம் செய்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள்ல ஒன்றாக இந்த ஏற்புத்தன்மையை சொல்லியிருப்பாங்க. இப்ப சாதாரணமா நம்ம மனிதர்களால நம்மால எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள முடியறதில்லை. குறிப்பாக நம்மை சுற்றி நடக்கக்கூடிய செயல்பாடுகளை அல்லது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுடைய செயல்பாடுகளை, இயற்கையினுடைய செயல்பாடுகளை, நம்ம வாழ்க்கையில நடக்கிற நிகழ்வுகளை, இது எல்லாவற்றையும் நம்மளால முழுமையா ஏற்றுக்கொள்ள முடியல. அப்போ என்ன காரணம் அப்படின்னா நாம் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், ஆனா நடப்பது வேற மாதிரி நடக்குது. அப்ப இரண்டுக்கும் பொருத்தம் இல்லாத உணர்வு வரும்போது அதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியல. அப்போ நம்ம ஆழ்ந்து சிந்தித்து புரிய வேண்டியது என்னன்னா, எல்லாம் வல்ல இறையாற்றலே எல்லாவற்றையும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. இதை முதல்ல நம்ம புரியணும். யார் நடத்திட்டு இருக்கா? இறை சக்தி தான் நடத்திட்டு இருக்கு. சரிங்களா? அப்போ அந்த இறை சக்தி எப்பவுமே தவறு செய்யாது, அதற்கு தவறு செய்ய தெரியாது, தவறு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப இறையாற்றல் எல்லாவற்றையுமே சரியாக நிகழ்த்தி கொண்டிருக்கும் அப்படின்னா அப்ப என்னுடைய வாழ்க்கையில என்னை சுற்றி நடக்கிற எல்லாவற்றிலுமே எல்லாமே சரியாதான் நடந்து கொண்டிருக்கும். அப்ப ஒன்று நான் நினைக்கிற மாதிரி நடக்கலைன்னா நான் தப்பா நினைச்சிருக்கிறேன், அதனால அது நடக்கல அப்படின்னு ஒரு புரிதல் நமக்குள்ள வரணும். அப்படி வரும்போது அந்த இறையாற்றல் மேல இருக்கிற நம்பிக்கை அதிகரிக்கும் போது, அறிவுபூர்வமான நம்பிக்கையை அதிகரிக்கும் போது அந்த இடத்துல நாம எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்திற்கு வருவோம். இப்ப ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிறது ஞானத்தினுடைய அடிப்படைன்னு புத்தர் சொல்றாரு. எது ஞானம் என்றால் அக்செப்ட் ஆஸ் இட் இஸ், உள்ளதை உள்ளவாறு அவ்வாறே ஏற்றுக்கொள்வதே ஞானம் என்று சொல்கிறார் புத்தர். அப்போ நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம லைஃப்ல நம்ம நிறைய முயற்சிகள் செய்யறோம், அதுல ஒன்றும் தவறு இல்லை. பட் அந்த முயற்சிகள் செய்த போதும் நம்முடைய கர்ம வினைக்கு தகுந்தாற் போல விளைவுகள் வரும்.
ஒருத்தர் ஒரு அளவுக்கு விதைச்சு நல்லா அறுவடை எடுக்கலாம், ஒருத்தர் நல்லா விதைச்சு அறுவடை குறைவாகவும் எடுக்கலாம். சரிங்களா? இதுக்கு என்ன காரணம்? உங்களுடைய கர்ம வினையை பொறுத்து தான் விளைவு வரும். அப்ப விளைவுன்னு ஒண்ணு வரும்போது அதை எதிர்பார்ப்பு இல்லாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்துக்கு வரணும். இப்ப குறைவான விளைச்சல் வர்றப்ப கூட நமக்கு வாழ்க்கை சரியாக இருக்கலாம். அதிகப்படியான விளைச்சல் வரும்போது வாழ்க்கை கஷ்டமாக கூட ஆகலாம். இதெல்லாம் நமக்கு தெரியாது. உதாரணத்துக்கு பொருளாதாரத்துல நம்ம மிக உயர்ந்து இருக்கலாம், பொருளாதாரத்துல தாழ்வா இருக்கலாம், பொருளாதாரத்துல அளவா இருக்கலாம். அப்போ நம்ம அதை ஏற்றுக்கொள்றோமா அப்படிங்கிறத நீங்க சிந்தித்து பாருங்க. முதல்ல நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பொருளாதார சூழலை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? இப்போதைக்கு இருக்கிற பொருளாதாரத்தில் உங்களால நிறைவாக இருக்க முடிகிறதா? இல்ல இன்னும் ஏக்கத்தோடு பலவிதமான கவலைகளோடு உங்க வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறதா? அதை உங்களால அக்செப்ட் பண்ண முடியுதா? இப்ப இருக்கிற வீட்டை உங்களால ஏற்றுக்கொள்ள முடியுதா? இப்போ உங்ககிட்ட இருக்கிற பொருள் எல்லாம் போதுமன்ற அளவிலே இது சரியாதான் எனக்கு வாழ்க்கையில கிடைச்சிருக்குதுன்னு உங்களால அக்செப்ட் பண்ண முடியுதா? உங்களை உங்களாலே அக்செப்ட் பண்ண முடியுதா? உங்களுடைய மனதை உங்களால ஏற்றுக்கொள்ள முடியுதா? உங்களை சுற்றி இருக்கிற நபர்கள், உறவுகள் எல்லாம் சரியாதான் இருக்கிறாங்கன்னு உங்களால ஏற்றுக்கொள்ள முடியுதா? உங்க வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் இறைவனுடைய பரிபூரண ஆசிகளால் சரியாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது என்று உங்களால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? உங்கள்கிட்ட யாராவது பணம் கொண்டாந்து கொடுத்தா ஏற்றுக்கொள்றது மாதிரி உங்களுடைய பணத்தை யாராவது பறித்து கொண்டு சென்றால் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? உங்களுக்கு ஒரு பொருள் வந்தா மகிழ்ச்சி அடைவது போல அந்த பொருள் உங்களை விட்டு சென்றால் உங்களால் நிறைவாக இருக்க முடிகிறதா? ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? உங்க பையன் கம்மியான மார்க் வாங்கினாலோ, நீங்க கம்மியான பொருளாதாரத்துல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாலோ உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுதா? இப்படி என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு க்ஷணத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேனா அப்படின்னு நீங்க செக் பண்ணணும். ஃபைனலா சிந்திச்சு நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மைக்கு வரணும். தியானம் பண்றவங்களுக்கு இயல்பா வந்துடும். எல்லா நபர்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை வந்துடும். எல்லா சூழல்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை வந்துடும். ஒரு இடத்துக்கு போறீங்க, தூங்குறதுக்கு நீங்கள் உங்களுக்குன்னு தனி ரூம் கிடைக்கல, 10 பேரோட சேர்ந்து இருக்க முடியுமா? உங்களால இணக்கமாக ஏற்றுக்கொண்டு இருக்க முடியும். அக்செப்ட் பண்ணிக்குவீங்க நீங்க. அது உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. சரிங்களா? அதே மாதிரி உங்களுடைய உறவினர்கள் எல்லாம் எப்படி இருந்தாலும் அவர்களை உங்களால் அக்செப்ட் பண்ண முடியும். வெறுக்க மாட்டீர்கள். அதனால் யாருக்கு லாபம்? உங்களுக்கு தான் லாபம், நமக்கு தான் லாபம். சரிங்களா? நீங்க அமைதியா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் விஷயம் எல்லாவற்றையும் அக்செப்ட் பண்ணணும். ரொம்ப கியூரா நம்ம இருக்கணும், ரொம்ப கிளீன் நீட்டா இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கும் போது அந்த இடத்துல நிறைய சிக்கல்களை நம்ம சந்திக்கிறோம். அப்படி இருக்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறது தவறில்லை. பட் அப்படிதான் இருக்கணும்னு எதிர்பார்த்துட்டு போகும்போது அது இல்லாதப்ப அது துன்பமாக மாற்றம் பெறுகிறது. அப்போ ஒவ்வொரு நபரும் அந்த 16 காரணங்கள் எல்லாம் இந்த இடத்துல உங்களுக்கு மிகப்பெரிய உதவியை செய்யும். அதை நம்ம மத்தியானத்துல பேசிட்டும் இருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் 16 காரணங்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறான். அவனுக்கு 7 சம்பத்துகள் இருக்கிறது. இதே போல ஒவ்வொரு பொருட்களும் பல காரணங்களால உருவாக்கப்பட்டிருக்குது. அப்ப அந்த 16 காரணங்கள் சேர்ந்துதான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது. அப்போ ஒருத்தர் நல்லவனா இருக்கிறதுக்கும் கெட்டவனா இருக்கிறதுக்கும், ஒரு பொருள் கீழே கிடக்கிறத எடுத்துக்கொண்டு போய் கொடுக்கறதுக்கும் தானே எடுத்து வைத்துக் கொள்வதற்கு என்ன வித்தியாசம்னா அவனுடைய பண்புகள். அப்ப அந்த பண்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை நம்ம கிட்ட வந்திருக்குதான்னு பார்க்கணும். அதுக்கு முதல்ல நம்மை நாமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை வரணும். அப்பதான் நம்ம மற்றவங்களை ஏற்றுக்கொள்ள முடியும். சரிங்களா? இப்படி நாம எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம மனதுல என்ன இருக்காது? கவலைகள் இருக்காது, குழப்பங்கள் இருக்காது, பிரச்சனைகள் இருக்காது, வெறுப்புகள் இருக்காது, சண்டை சச்சரவுகள் இருக்காது. சரிங்களா? இப்படி இல்லாத போது வாழ்க்கை நிறைவாக இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும், மன அமைதியாக இருக்கும். ஆன்மீகத்தில் இல்ல, பொருளாதாரத்திலே உங்களால் உயர்ந்து செல்ல முடியும். சரிங்களா? அப்ப நம்ம அதை ஏற்றுக்கொள்ற தன்மையை இந்த மாதத்திற்கான குணம். எதையெல்லாம் ஏற்றுக்கொள்றது? எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வது. எப்படி ஏற்றுக்கொள்வது? அப்படியே ஏற்றுக்கொள்வது.
மிளகாப்பொடியை நீங்க அப்படியே ஏற்றுக்கொள்வது போல, நெருப்பை நீங்க அப்படியே ஏற்றுக்கொள்வது போல, அப்படியே தானே ஏத்துக்கிறோம். நெருப்பு எரியுது, அதை அப்படியே தான் நீங்க ஏற்றுக்கொள்றீங்க. ஏற்றுக்கொண்டு அதை எப்படி பயன்படுத்தினா உங்க வாழ்க்கைக்கு நன்மை தருமோ அப்படி பயன்படுத்திக்கிறீங்க. சரிங்களா? அது துன்பம் தர விதத்தை நீங்க அதுக்கு பக்குவமாக நடந்து கொள்கிறீர்கள். அப்ப நீங்க என்ன பண்ணிட்டீங்க? நெருப்பை ஏற்றுக்கொண்டீர்கள். அது போல நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லாவற்றையும் நாம் என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்ளும் போதுதான் அந்த என்ன சொல்றது, அந்த ஞானத்தை அடைவதற்கான வழி நமக்கு பிறக்கும்னு கூட வச்சுக்கலாம். சரிங்களா? அப்போ காலை எழுந்ததிலிருந்து இரவு உறங்குற வரைக்கும் எல்லா நபர்களையும், அவர்களுடைய எல்லா சொற்களையும், அவர்களுடைய எல்லா செயல்களையும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா அப்படிங்கிறத நீங்க இந்த மாதம் ஒவ்வொரு நாள் தற்சோதனையிலையும் செய்யணும். அப்ப எந்த இடத்துல எல்லாம் என்னால ஏற்றுக்கொள்ள முடியல அப்படிங்கிறத நீங்க அனலைஸ் பண்ணணும். அப்ப இது ஏன் என்னால ஏற்றுக்கொள்ள முடியல? அதுக்கு 16 காரணங்கள் இருக்குதுன்னு சொன்னோம். அப்ப ஒண்ணா என்ன பண்ணலாம்? அதை மாற்றி அமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். இல்ல மாற்றவே முடியாததை நீங்க என்ன பண்ணணும்? இது இப்படித்தான் என்று நீங்கள் அதையே முழுமையாக ஏற்றுக்கொள்ளணும். சரிங்களா? அப்ப ஏற்றுக்கொள்ளுதல் என்பது இறைவனுடைய தோற்றத்தை, அவனுடைய மாற்றத்தை, உள்ளதை உள்ளவாறு அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிற தன்மையில இந்த குணத்தை நாம இந்த மாதத்திற்கான பண்பாக எடுத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு நாள் இரவும் அல்லது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இன்னைக்கு காலையிலேருந்து எல்லாவற்றையும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடிந்ததா? என்னை சுற்றி நடக்கிற எல்லா நிகழ்வுகளையும் நான் ஏற்றுக்கொண்டேனா அல்லது எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறேனா? ஏற்றுக்கொள்ள முடியலைன்னா என்ன பண்ணுவீங்க? போராடிட்டு இருப்பீங்க, கவலைப்பட்டு கொண்டிருப்பீங்க, புலம்பிக் கொண்டிருப்பீங்க. இப்படி ஆயிப்போச்சு, அப்படி ஆயிப்போச்சுன்னு உங்க மனதில் எப்பொழுதுமே எதிர்மறை எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். குழப்பங்கள் தான் மிச்சமாகும். இன்னும் வாழ்க்கை அகண்ட இருண்டிலே பயணிக்கிறதுக்கு ஆரம்பிச்சு. அப்போ நீங்க இன்னைக்கு செக் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள என்னால முடியுதா? இப்போ முடியல. ஏன் முடியல அப்படின்னா, பற்றுகள் அதிகமாக இருக்கும்போது, எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும்போது நம்மால எல்லாவற்றையும் அவங்கள அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாது. புரிதலும் தியானமும் அதிகப்படும் போது நீங்க எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வீங்க. எதையும் நீங்க மறக்க மாட்டீங்க, மறுக்க மாட்டீங்க. சரிங்களா? அவர்களுடைய நிலை அப்படி இருக்குது, அதனால அவங்க அப்படித்தான் இருப்பாங்க அப்படிங்கிற புரிதல் நமக்கு நல்லா வந்துடும். நான் முதலே சொல்லியிருக்கிறேன், நாய் வாழை நிமித்த முடியாது, அது இயற்கை, அது சரியா தான் இருக்கு, கரெக்டா தான் இருக்கு. சரிங்களா? அது நிமித்த வேண்டிய அவசியமும் இல்லை. அது போல ஒவ்வொரு மனிதர்களும் சரியா தான் இருக்காங்க, அவங்க யாரையும் நம்ம மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. முடிஞ்சா நம்மை மாற்றிக்கொள்வோம். சரிங்களா? தவறு என்று தெரிந்தால் நம்மை நாம் மாற்றிக்கொள்வோம். இல்லாட்டி என்ன பண்ணலாம்? அப்படியே இருந்து அனுபவிக்க வேண்டியதுதான். சரிங்களா? அப்போ இந்த மாதம் ஆகஸ்ட் மாதத்திற்கான குணம், மிக முக்கியமான குணம் ஏற்புத்தன்மை அப்படிங்கிற குணத்தை இன்று இரவுல இருந்து தற்சோதனைக்கு எடுத்துக்குவோம். எல்லாவற்றையும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியுதான்னு பாருங்க. எதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியலையோ அதெல்லாம் நோட் பண்ணிட்டு வாங்க. அது இரவு நேரத்தில் உட்கார்ந்து இது என்னால ஏன் ஏற்றுக்கொள்ள முடியல, என்னிடம் இருக்கிற எது இதை தடுக்கிறது? ஈகோவா, ஆணவமா, சரிதானா, என்னுடைய மயக்க நிலையா, அறியாமையா, அலட்சியமா? இதெல்லாம் நீங்க சிந்தனை செய்து நாளை முதல் கொண்டு இந்த சூழல்ல இது நடந்ததுன்னா நான் முழுமையா ஏற்றுக்கொள்வேங்கிற ஒரு நிலைக்கு நீங்க வந்துடுங்க. சரிங்களா? மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. இது இந்த மாதத்துக்கான பண்பாக வைத்துக் கொள்ளுங்கள். அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பெயர் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க.
வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. ஒரு 2 அறிவிப்புகள் மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். முதல் அறிவிப்பு, மரம் நடுதலுக்காக நன்கொடை கொடுத்த எல்லாருக்குமே நன்றி. இன்னும் அந்த விபரத்தை உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த சேவையில் இணைந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும்னு கேட்டுக்கிறேன். முதல் விஷயம். இரண்டாவது, நம்மளுடைய மாணவர்கள் திறனோக்க பயிற்சி இப்போ சிறப்பாக மறுபடியும் மீண்டும் அது ஒரு புதுப்பித்தலாக நாளையிலேருந்து தொடங்கறதுக்கு ஆரம்பிக்குது. அதற்கான போஸ்டர்ஸ் எல்லாமே உங்கள் குரூப்பில் வந்திருக்கும். அதையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. உங்கள் வீட்டில் 5 வயதுலேருந்து 20 வயது வரைக்கும் குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் நாளைக்கு காலையில் 10:30 மணி மீட்டிங்கில் கலந்துக்கோங்க. அப்படி யாரெல்லாம் உங்கள் குழந்தையை கலந்து கொள்ள விரும்புகிறீங்களோ நீங்கள் அதில் இருக்கிற ஃபோன் நம்பருக்கு கூப்பிட்டு உங்களோட பேரை பதிவு பண்ணியிருக்கு. ஏன்னா இனிமேல் அந்த பேர் பதிவு பண்ணி என் குழந்தைய வந்து டெவலப் பண்ணணும்னு எந்த பேரண்ட்ஸ் எல்லாம் முடிவு எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம நிச்சயமாக கைடு பண்ணுவோம். அப்போ குழந்தைகள் வந்து ஒரு நல்ல மாற்றத்தை நிச்சயமாக பெறுவாங்கன்னு நம்புகிறோம். அதனால் அந்த விதத்தில் நாம் இந்த 2 அறிவிப்புகளை முக்கியமானதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். வாய்ப்பு இருக்கிறவங்க இதில் பயன்படுத்திக்கோங்க. உங்கள் வீட்டில் குழந்தை இருந்தால் நீங்கள் நிச்சயமாக அதை அவங்கள ஃபோன் நம்பரில் கூப்பிட்டு பதிவு பண்ணுங்கள். நீங்களும் நாளைக்கு 10:30 மணிக்கு மீட்டிங் வாங்க. உங்களோட ஆலோசனைகளை சொல்லுங்கள். சிறப்பாக அதை நம்ம எடுத்து செல்வோம். நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன்மா. நிறைவு பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன். ஆழ்ந்த பஞ்சேந்திரிய தவத்தை இயற்றி இந்த மாதத்திற்கான குணத்திற்காக ஏற்புத்தன்மை அக்செப்டன்ஸ் அப்படிங்கிற அந்த இதைய சிந்தனையாக கொடுத்த இறை ஆசிரியர் இறை மதன்குமார் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு சிந்தனை உரையா ஐயா வந்து இந்த மாதத்திற்கான குணத்துல ஒரு தலைப்புலதான் வந்து ஏற்புத்தன்மை அப்படிங்கிறத சிறப்பாக விளக்கம் தந்தார். உள்ளதை உள்ளவாறு ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிற குணம். அந்த குணத்தை வந்து நம்ம டெய்லியும் வந்து தற்சோதனையை எடுத்துக்கொள்வோம். இறையாசிரியர் மதன்குமார் ஐயா அவர்களை நம்ம துரியத நிலையில இருந்து வாழ்த்துவோம். இறையாசிரியர் இறை மதன்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். இறையாசிரியர் இறை மதன்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். இறையாசிரியர் இறை மதன்குமார் ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அது பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்றைக்கு இறை வணக்கம் குரு வணக்கம் பாடிய ரேகா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அறிவிப்புகள்: இன்று மாலை 5:15 மணிக்கு காயகல்ப கவி, மாலை நேர காயகல்பம், மாலை 6 மணிக்கு தவம் மற்றும் சிறப்பு சிந்தனை உரை நடக்கவிருக்கிறது. இரவு 8:30 மணிக்கு தற்சோதனையில் அனைத்து நிகழ்வுகளையும் நாம் அனைவரும் கலந்து கொள்வோம். நாளை காலை 4:15 மணிக்கு ஜீவகாந்த பெருக்க பயிற்சி, ஆழ்நிலை தியானம், உடற்பயிற்சி நடக்கவிருக்கிறது. காலை 7 மணிக்கு சிறுவர்களுக்கான பயிற்சி நடைபெற இருக்கிறது. அடுத்ததாக உலக நல வாழ்த்து பாட இருக்கிறவங்க ஹேண்ட்ரைஸ் செய்யலாம். மரகதமணி அம்மா. வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் பொறுகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடத்தட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா.
நன்றி அம்மா. பாடிய அன்பருக்கும் நன்றிகளும், வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும், இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து இறை அன்பர்களுக்கும் நன்றிகளும், வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் மாலை 3 மணிக்கு சித்தரவு குழு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வோம். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா.